ஆக்சுவலி உங்களுடைய அன்பு திரு முருகேசன் அவர்கள் தரிசனம் செய்து இறுதியாக ஆசாரியனுடன் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். நமக்காக ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குருக்கள் தான் இவர். ஐயா, உங்களுடைய பேர் சொல்லுங்கய்யா. எங்க இருக்கிறீங்க? அனந்தராம சாஸ்திரிகள், 4வது கிராஸ், VTV பாக்கியலட்சுமி நகர், சரி, திருவிடைமருதூர் ரோடு, கும்பகோணம். இன்று மகாலயபட்சம் 7வது நாள். இன்றைய நாளுடைய சிறப்பு என்னங்கய்யா? இது சப்தமி திதி. சரி, மகாலயத்தோட 7வது நாள். மகா வேதிபாதங்கிற மகா புண்ணியமான நாள். இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு சங்கர் சிவலிங்க தரிசனம் பண்ணுறது ரொம்ப விஷயம். சிவலிங்க தரிசனம் எங்கே செய்யுது? சிவன் கோயில் எப்படி பண்ணுறது? சிவன் கோயில் இன்றைக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் சிவன் கோயில் பண்ணுறது. இன்னைக்கு பித்திருக்கள் வந்து மிக திருப்தி அடைவாங்க. இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது ஆச்சார அனுஷ்டானம் இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு 7வது நாள் சப்தமி திதி வேதிபாதம்னு சொல்லியிருக்காங்க. இது காவிரி கரையில், கும்பகோணத்தில் காவேரி கரையில் செய்கிறது ரொம்ப விசேஷமான நாள். இன்று மகாலயபட்சம் 8வது நாள். தேதி 27ங்களையா? 27 தேதி தெரியாமல் போகுது. சரி, இன்றைய நாள் இந்த மகாலயபட்சத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. மகாலயபட்சத்தில் 8வது நாள் மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமிங்கிறது அஷ்டமி திதி. அஷ்டமி திதி மத்தியாஷ்டமின்னு சொல்கிறது. அதுக்கு மகாபரணி வேதிபாதம் சொல்கிறது. மகாபரணி வேதிபாதம் சொன்னோம்ல, அந்த கணக்கில் இன்னைக்கு 3வது முக்கியமான நாள். சரி, 3வது முக்கியமான நாள் மத்தியாஷ்டமின்னு பேர். இதுக்கு அடுத்த முக்கியமான நாள் வந்து கஜச்சாயின்னு. கஜச்சாயங்கிறது 11ஆம் தேதி ஏகாதசி தேதி. அன்னைக்கு அடுத்த முக்கியமான நாள். கடைசியாக 4ஆம் தேதி அமாவாசை. 5ஆம் தேதி பட்ச மகாலயம் முடியுது. அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற போது அமாவாசைக்கு பண்ணணும். பட்ச மகாலயம் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம்ல, அதையும் சேர்த்து பண்ணணும். அமாவாசை பண்ணிட்டு சொல்லிட்டு பட்ச மகாலயம் பண்ண வரக்கூடாது. அப்போ இந்த 15 நாளில் ஒன்று விட்டு போயிடும். இதில் ரொம்ப கவனமாக இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு போகிறது. அமாவாசை பண்ணிட்டு பத்தாது. அமாவாசை தொடர்ந்து பண்ணுறோம்ல பட்ச மகாலயம் சொல்லி இன்னைக்கு 2 தர்ப்பணம் பண்ணணும். பண்ணத்தை இந்த 15 பூர்த்தி ஆகும். அப்போ இன்னைக்கு 2 செய்யணும். இன்னைக்கு இல்லை, அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு 2 செய்யணும். இன்னைக்கு ராமேஸ்வரம் பண்ண விட்டு நீங்கள் 2 செஞ்சு அமாவாசை மட்டும் தான். அப்போ அது என்னன்னு சொல்லணும் அவங்ககிட்ட? நான் சொல்கிறேன், ஐயர் சொல்லிடுறேன். சரி சரி சரி. இன்று மகாலயபட்சம் 9வது நாள். இன்றைய நாளுடைய சிறப்பு என்னங்கய்யா? இன்றைய நாளில் 10வது மகாலயபட்சிய சாத்தத்தை முன்னிட்டு, மகாலயத்தை முன்னிட்டு ஐயா திரு முருகேசன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய முன்னோர்களுக்காக சிராத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். पवित्रं कृत्वा सर्वेश्वा सर्वान् कार्यमाणः शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नान् उपशान्तये। प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यापकारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये श्री विजयनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे दशम्यां पुण्यतिथौ भानुवासर उत्थायां
இன்று மகாலயபட்சம் 11ஆவது நாள் ஏகாதசி திதி. நேற்றைய விட நீர் இன்றைக்கு காவிரி குறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது.